ஏப்ரல் 7 திங்கட்கிழமை. இருதயத்தின் விருப்பம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. ரோமர் 10:1. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலின் விருப்பம் என்ன என்பதை நாம் அறிகிறோம். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் சந்ததி என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. கர்த்தருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி, பிரமாணங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்ற சந்ததி, தேவனை பற்றிய வைராகியமுள்ள சந்ததி. அந்த சந்ததியில்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். அவருடைய வம்சத்திலேயே இரட்சகர் தோன்றியிருந்த போதிலும் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:11. யூதரிலிருந்து இரட்சிப்பு புறஜாதி ஜனங்களாகிய நமக்கு வந்தது. அவர்களிடமிருந்து நமக்கு வேதம் கிடைத்தது. ஆனால் இன்றோ அவர்கள் இயேசுவை புறக்கணித்த நிலையில் பாடுகளின் மத்தியிலே கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் கிறிஸ்துவை அறியாத தூர தேசத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சென்று அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். கர்த்தர் அவருடைய கரத்தினாலே பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆனால் அவரோ, என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று விருப்பம் கொண்டிருந்தார். அதுவே அவர் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருந்தது. தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் ஒருமுறை, என் கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமே என்று கண்ணீரோடு கூறினார். அதுபோலவே இஸ்லாமிய சமயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஊழியத்துக்காக எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்திருந்த போது, என் ஜனங்களாகி இஸ்மவேலர், அதாவது முஸ்லிம்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது என்று சொன்னார். நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டுமல்ல, கத்தோலிக்க மக்களுக்காக மட்டுமல்ல, இஸ்மவேலருக்காக மட்டுமல்ல, இரட்சகரை அறியாத ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு நம் பிள்ளைகளோ நம் உடன் பிறந்தவர்களோ கர்த்தருடைய வருகையிலே காணப்படாமல் போனால் அது எத்தனை பரிதாபமானது. நோவாவின் நாட்களில் நோவாவுக்கு துணை நின்று மரங்களை வெட்டினவர்களும் தச்சு வேலை செய்தவர்களும் அதற்கு கீழ் பூசினவர்களும் பேழைக்குள் ஏற முடியாமல் போய்விட்டது. நோவாவின் உள்ளம் எவ்வளவு உடைந்து போயிருக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வீட்டார் மட்டுமல்ல, இன்று உங்களுக்கு உதவியாயிருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4.